ஹாய் கைஸ், இப்போ நாளைக்கு தலை விஸ்வாசம் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தலை ரசிகர்கள்லாம் வந்து இங்கே உட்லாண்ட்ஸ் தேட்டர் வாசலில் வந்து அவங்க தனித்தனியாக பேனர் கட் அவுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுனால என்ன எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ நாளைக்கு தலை படத்துக்கு டிக்கெட் எல்லாருமே வாங்கிட்டீங்களா? கண்டிப்பாக டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, டிக்கெட் பாருங்க. எந்த அளவுக்கு நாளைக்கு படம் நாளைக்கு வந்து எப்பயுமே எங்களை வந்து பார்த்து அவர் ஸ்க்ரீனில் பார்த்து 1.5 வருஷம் ஆகுது. ஓகேவா, அவர் படம் ஓடுதோ ஓடலையோ அவரை பார்த்தாலே ஒரு தரிசனம். எங்களுக்கு ஒரு கால் மட்டும், அந்த ஒரு கால் மட்டும் நாங்கள் பார்த்தாலே போதும். அவரோட கை மட்டும் நாங்கள் பார்த்தாலே போதும். எங்க தலைக்கு நாங்க ஆதரவா நாங்க இருப்போம். எங்க தலைக்கு அது போதும். அது அப்புறம் ஆனா எங்களுக்கு தலை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் தலையோட ஃபேஸ் மட்டும் ஸ்கிரீன்ல பார்க்கணும். சரி, நாளைக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா ஒரே டைம்ல? படம் வந்தாலும் வரட்டும், தலை படம் வந்தாதான் மிரட்டும். சரி, நாளைக்கு ஜெகஜோதியா இருக்க போது நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாம் கலக்க போறாங்க. ஸோ ரஜினி சாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்றோம். அவர் படமும் வெற்றி பெறணும். சூப்பர். அவரும் வாழ்த்துக்கள் பெறணும். எங்க படமும் நல்லபடியா இருக்கும். எங்க மான் கௌரிமான் வரும். ஒரு ஃபீலிங் ஏன்னா 2 படம் ஒண்ணா வந்து. இந்த பேனர் நீங்க தான் வச்சிருக்கீங்க? சரி, ஓகே. ஸோ பசங்க ரொம்ப எந்தூசியாசமா இருக்காங்க. நாளைக்கு வந்து கலக்க போறாங்க. நாங்கெல்லாம் வந்து பாரதோட்ட பாய்ஸ். பாடத்தோட்டம் பாய்ஸ் பார்த்துக்கோங்க, இவங்க தான் பாடத்தோட்டம் பாய்ஸ். பெங்களூர்லேருந்து தலை படத்தை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்கு செலிப்ரேஷன்ஸ்லாம்? ப்ரோ 1.5 வருஷம் விட்டு ப்ரோ நம்ம கடவுள் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்ணல, ஏன்னா அங்கே ஃப்ளெக்ஸ் பேன். ஓகே, பேனு செலிப்ரேஷன் பேனு. ஓகே, அந்த செலிப்ரேஷனுக்கோசம் நம்ம சென்னைக்கு வந்துக்கிறோம். பார்த்தீங்க, நம்ம செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்திருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து தொடர்ந்து 4வது படம் வந்து சிவா கிட்டே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, டாப் டைரக்டர்ஸ் ஷங்கர்ஸ், அப்புறம் வந்து ஏஆர் முருகதாஸ், அட்லி அவங்களாம் கூட வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம தலை வந்து தொடர்ந்து இவரு கூட பண்றாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ இது தலைக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏஆர் முருகதாஸ் இப்போ கூட எந்த ஸ்கிரிப்ட்னா ஆகட்டும் தலை ஒரு ஃபோன் பண்ணிட்டோம் நான் வந்துடுறேன்றாரு. ஆனா தலை கொடுக்கல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. டைரக்டர் சிவா வச்சுக்கிற விசுவாசம், தலை வச்சுக்கிற விசுவாசம், அதுதான் இந்த விசுவாசம். சூப்பர். அவர் என்ன சொல்றாருன்னா சிவா சார் வந்து தலை மேல வச்சிருக்க விசுவாசமும், தலை வந்து சிவா மேல வச்சிருக்க விசுவாசமும், எப்பவுமே விசுவாசத்தோட படமும் செம்மையா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் ஒரு நாய்ஸ் விசுவாசம். கமான், மனித கடவுள் அஜித் குமார், பெங்களூர் ஃபாலோவர்ஸ் அஜித் குமார். சூப்பர். பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. என்ஜாய்மெண்ட். சமோன். தேங்க்ஸ். அடுத்தபடியா தலை வெறியர்களே இங்க இருக்கிறாங்க. ஸோ இங்க நிறைய கட் அவுட்ஸ்லாம் வந்து ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இவங்க கும்பல் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களாம் எந்த ஏரியால இருந்து இருக்கீங்க? எல்லாருமே ராயப்பேட்டை. ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாருமே தலைக்கு வந்து ரசிகர் மன்றம் கிடையாது. ஃபேன்ஸ், தீவிர ஃபேன்ஸ். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ஆக்சுவலா போன விநாயகத்தை கழிச்சு இந்த விநாயகத்தை விட்டு இப்போ இந்த படம் வருது. இந்த பொங்கலுக்கு வருது. ஆக்சுவலா ட்விட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி போட்டிருந்தாங்க. அது மாதிரி வந்து இப்போ தீபாவளிக்கு வரும், அது முடிஞ்சோடனே ட்வீட் போட்டிருந்தாங்க தீபாவளி கன்ஃபார்மாக வரும்னு. ஒரு சின்ன ஷெட்யூல் காரணமாக இப்போ வந்து பொங்கலுக்கு வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப் இருக்குது. என்ன தான் பேட்டை வந்திருந்தாலும் விஸ்வாசக்கிட்ட அந்த தலை ஃபேன்ஸ் கிட்ட இருக்க அந்த ஹைப் வந்து இன்னும் குறையில. அதோட ஹைப் பயங்கரமாக இருக்குது. அது நம்மளோட முதல்ல பார்த்தா இந்த தேட்டர்லேயே நம்ம படம் எடுக்கல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க. ஆனால் அதோட ஹைப் இன்னைக்கு தலை ரசிகர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி. ஆமாம், இங்கே பேனர்ஸே பார்க்குறேன், ரஜினிக்கே கம்மியாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட ஃபேன்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த்து காட்டுறாங்க, தலையோட ஃபேன்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது கிளாஷ் கிடையாது. இது வந்து ஒரு மீட்டப் மாதிரி 2 பேருக்குமே எப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த கிளாஷ் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்க பேனர்ஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு மார்னிங் எல்லாருமே நீங்கள் இந்த கும்பல் ஃபுல்லாகவே எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோன்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடாக இருக்குது, தண்ணி தட்டுப்பாடு மாதிரி டிக்கெட் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க போராட்டத்துக்கு தான் இருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே தலையை பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா இது எங்கள் பொங்கல், தலை பொங்கல் மாதிரி. அதனால நாங்கள் தலையை பார்க்காம வீட்டுக்கே போக மாட்டோம். தலை பொங்கல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மார்னிங் வந்து இந்த சிம்பனியில் தான் பார்க்க போகிறீங்களா? இதுதான் மெயின் ஸ்க்ரீன் கொடுக்கல, மெயின் ஸ்க்ரீன் கொடுக்காம சிம்பனி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேனர் எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. நான் எப்படி எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். சரி பரவாயில்ல, எங்கே பார்த்தாலும் அவன் தலையை பார்த்தா போதும், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுதான். ஸோ நாளைக்கு ஒரு கலை கட்ட போகுது இல்லை? வேற லெவல். ராகுல் ராஜ் அது அதான் சொல்லிட்டேன்னு, இது எங்கள் பொங்கல், நம்ம பொங்கல் பொங்கல் தான். இது நம்ம எங்கள் பொங்கல், அது மெயினாக. சரி, ஓகே. நாளைக்கு எல்லாம் கலக்க போகிறாங்க, பார்ப்போம்.